உலகத்துல எல்லாத்துக்கும் வந்து தூக்கத்துல கனவு வரும். எனக்கு மட்டும்தான் வந்து கனவு வந்தா தூக்கம் போயிடும். வெத்து கணா காணாத கணா என்னைக்குமே பழிக்காதுடேன்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே கிடப்பேன். பேய் கனவு எதுவும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இந்த கனவு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா. அந்த ஐடியா வந்து திரும்ப தூங்கி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சம்டைம்ஸ் வந்து எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு அதுக்காக உட்காந்து டிசைன் பண்றது, வரைகிறது, கோட் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு ப்ராக்ரஸ் அதுக்காக பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது ஏன் நான் பண்றேன், அது என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு Raghulan, சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்க விடுங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு கூலான 2 ப்ராடக்ட்ஸை பற்றி குயிக்காக பேச போகிறேன். அண்ட் இது கிட்டத்தட்ட 30,000 ரூபா, சின்ன டப்பா 30,000 ரூபா. ஸோ இது என்ன இதுக்குள்ள இருக்கு, இதுக்கும் நம்ம கனவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் வீடியோ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எந்திரிச்சு நான் ஏன் அப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வர கனவு வந்து நிஜமாலுமே நம்ம லைஃபை மாற்றும், நம்ம கூட இருக்கிற நிறைய பேரோட லைஃபை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தோணும். பட் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நல்லா சொகுசாக படுத்து தூங்கிட்டு வச்சுக்கலாம், அடுத்த கனவு போயிடும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தூங்குறப்ப ஒவ்வொரு நாள் நைட்டு வந்து கிட்டத்தட்ட 3 கனவு வரும். ஸோ அப்படியே அடுத்த கனவுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அப்படியே எந்திரிச்சு அதுக்காக அந்த டைரக்ஷனில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உங்கள் கனவை நம்புற ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படின்றத நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம், அதாவது இப்போ நம்ம என்ன கனவுன்ற சொல்லிடுறேன். ஸோ Virtuatainment அப்படின்னு நம்ம ப்ராஜெக்ட் தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து சரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் செயின் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய அட்வைசர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் சிஇஓஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இவங்கள்ட்டலாம் பற்றி பேசுகிறப்ப கூட, ராகுல் இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை, இது பண்ண முடியாது, இது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் ப்ராஜெக்ட் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் டிஸ்கரேஜ் தான். இட்ஸ் நாட் டிஸ்கரேஜ், பட் பேஸ்ட் ஆன் அவங்களோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து எல்லாருமே எனக்கு வந்து ஒரு ட்ரூவான ஒரு வேலிடேஷன் சொன்னாங்க, இந்த ப்ராஜெக்ட் ஐடியா ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வந்து எனக்கு இருந்த பிலீஃப் என்ன அப்படின்னா வந்து அன்னைக்கு இருந்த டெக்னாலஜிக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு நான் பண்ற மாதிரி அன்னைக்கு நான் பண்ணிருக்க முடியாது. பட் எனக்கு தெரியும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எனக்கு இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதெல்லாம் எவ்வளோ டியூரேஷன் ஆகும், நம்ம பை த டைம் வி ஃபினிஷ் இட், நம்மளுக்கு தேவையான சில காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்து வில் பி குட் இனஃப், நம்ம அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அ கேம்பிள். ஒரு ரிஸ்க் தான் அது. அன்னைக்கு வந்து என் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து யாரும் கிடையாது. ஸோ நான் சொந்த காசை போட்டு தான் பண்ணணும். ஸோ எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டீம் தான். ஸோ நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணிட்டு சைடில் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து அதுக்கப்புறம் 2018 கிட்டத்தட்ட ஃபுல் டைமாக வந்து 20 பேர் கேம் டெவலப்பர்ஸ் அண்ட் பிளாக் செயின் டெவலப்பர்ஸ், பேக் அண்ட் டெவலப்பர்ஸ், டிசைனர்ஸ், UI UX அண்ட் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் டீம் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுச்சு. இந்த ஃபண்ட் எல்லாமே செல்ஃப் ஃபண்டட் தான். ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ண ஃபுல் டைம், பார்ட் டைம், அதுக்கப்புறம் இம்போர்ட்ஸ், அந்த பிஸ்னஸ் அதில் பண்ண வர இன்கம் எல்லாத்தையும் எடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல அப்பப்போ காசு கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து போட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட லான்ச்சுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம். இந்த வீக் நம்ம லான்ச் பண்றோம். Virtuatainment வந்து இந்த வீக் லான்ச் பண்றோம். அண்ட் ஃபைனல் டெஸ்டிங்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து மெயின் நெட் வந்து நம்ம மூவ் பண்றோம். நம்ம டோக்கன் NFT கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வந்து மெயின் நெட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அண்ட் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இட் ஷுடன்ட் காஸ் எனி ஆங்ஸைட்டி. ஆக்சுவலி அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு எக்ஸைட்டிங்கான சுச்சுவேஷனில் வந்து எப்படி நம்ம ஆங்ஸைட்டி இல்லாமல் நிம்மதியாக தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதை நானே கண்டுபிடிச்சிட்டேன் எப்படின்ட்டு. ஸோ அந்த ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் அடுத்தது. அண்ட் ஸோ இப்போ இந்த Virtuatainment ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாக் செயினில் வந்து நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. இந்த பிட்காயின், எத்தேரியம், நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ளார நிறைய பேர் வந்து இப்போ கேம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிரிப்டோ பேஸ் கேம்ஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் கேம்ஸ் இருக்கு, இந்த GTA, Fortnite அண்ட் அதே மாதிரி PUBG, இந்த மாதிரி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் கேம்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் கேம்ஸ் விளையாடுறவங்க, அதில் இருக்கிற யூடியூபர்ஸ், இதோட மார்க்கெட் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பில்லியன் பீப்புள். உலகத்தில் வந்து மொத்தமாக இருக்கிற 8 பில்லியன் பீப்புள், 2 பில்லியன் பீப்புள் வந்து ஆக்சுவலாக மெயின் ஸ்ட்ரீம் கேம் விளையாடுறவங்க, மொபைல் கேமும் PC கேமும் விளையாடுறவங்க. அவங்க வந்து முக்காவாசி பேர் ஆல்மோஸ்ட் லைக் 95% வந்து இந்த கிரிப்டோ கேம்ஸை பற்றி தெரியவே தெரியாது. அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் AAA டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த GTA அதெல்லாம் வந்து GTA 5 இப்போ வரப்போது, அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பில்லியன்ஸ்ல இருக்கு. 1000 மில்லியன்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய இருக்கிறது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேம் இது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோ கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெவலப்ட் பை பிளாக் செயின் டெவலப்பர்ஸ். அந்த பிளாக் செயின் கம்பெனிஸ், கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து கேம் டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணி பண்ணுவாங்க. அதனால இது எப்பவுமே வந்து இந்த AAA குவாலிட்டியில் இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு வந்து ஆஸ் எ கேமர் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு நான் திரும்ப சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கம்பெனி மாதிரி யோசிக்காத, கேம் டெவலப்மெண்ட் கம்பெனினா கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி மாதிரி நீ உன்னோட AAA டைட்டில் கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் நீ யோசிப்பியோ அதை மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு AAA டைட்டில் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் பண்ணோம். ஸோ அதனால அந்த கேமோட குவாலிட்டியில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த கிரிப்டோ நீட்ஸ் என்னென்னலாம் வேணுமோ ஒரு AAA டைட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கான விஷயத்தை வந்து we have to sacrifice. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் தவிர கேம் குவாலிட்டி அண்ட் கேம் பிளே எதுலையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கெட்டிங் தேர். ஸோ இந்த வீக் வந்து நம்ம Virtua Swap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறோம் Android, iOSல. இது நீங்கள்
டவுன்லோட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ கிரிப்டோ காயின் கிடைக்கும், வர்ச்சுவல் காயின் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஜாயினிங் போனஸ் இருக்குது. நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸ் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏர் ட்ராப் இருக்குது கைஸ். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த சிட்டியில் உலகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து அது ரிக்வஸ்ட் ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண வச்சுட்டிங்கன்னா போதும் கைஸ், உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்றதே எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஏர் ட்ராப் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் லெட்ஸ் இப்போ உங்களுக்கு காலேஜில் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புங்க. எங்கள் டிஸ்கார்ட் சேனல்லையோ யூடியூப்லையோ ட்விட்டர்லையோ வந்து எங்களோட வர்ச்சுவல் காயின் பேஜில் வந்து அட்மின்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுங்கள், ராகுல் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சிம்போசியம் நடக்குது, எங்களுக்கு வந்து ஒரு ஏர் ட்ராப் பண்ணுங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏர் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து ஏர் ட்ராப் பண்ண முடியும். ஸோ அந்த லொக்கேஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஜியோ லொகேஷன் பேஸ்ட் ஏர் ட்ராப். ஸோ இதெல்லாம் பற்றி பேசணும், நிறைய பேசலாம் கைஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 400 யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு விசி மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 2 hours போச்சு. அண்ட் அந்த அளவுக்கு வந்து டீடைல்டாக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கு. போக போக வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய சொல்கிறேன். அண்ட் கேம் வந்து ரஷ் ரைட்ஸ் வந்து இந்த ஆப் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கேம் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கேஜெட்ஸ் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது ரெண்டும் தான் வந்து நம்மளோட லாக்கர் இப்போதைக்கு. இது வந்து ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ காயின்ஸ் வந்து நம்ம மெட்டாமாஸ்க் அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வாலெட்லையும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ட்வேர் வாலெட்லையும் சேவ் பண்ணலாம். ஹார்ட்வேர் வாலெட் வந்து இட்ஸ் மோஸ்ட் சேஃபஸ்ட் மெத்தட். ஏன்னா இட் டேக்ஸ் இட் ஆஃப் ஃப்ரம் தி ஆன்சைன். ஸோ ஆன்சைனில் இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ விச் இஸ் லைக் இது வந்து டக்குன்னு ட்ராக் பண்ணுறது, இது வந்து பண்ணுறது இட்ஸ் லைக் லிட்ரலி இம்பாசிபிள். ஸோ உங்களோட டோக்கன்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு போர்ஷன் வந்து ப்ராப்ளி ஒரு பேங்க் லாக்கரில் இருக்கும். அண்ட் இன்னொரு போர்ஷன் வந்து ப்ராப்ளி நம்மளோட யூசேஜ்க்காக ஒரு சின்ன டோக்கன் அமௌண்ட் வந்து இதில் இருக்கும். ஃபியூ மில்லியன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஏன்னா மொத்தமாக வந்து வர்ச்சுவல் காயின் வந்து நம்ம 1 பில்லியன் வர்ச்சுவல் காயின் வந்து நம்ம மொத்தமாக மீன் பண்ண போகிறோம். அதில் வந்து யூசேஜ் நம்ம இந்த 5% வந்து இந்த கம்யூனிட்டி கொடுக்க போகிறோம். விச் இஸ் 50 மில்லியன் வந்து இந்த கம்யூனிட்டி ஏர் ட்ராப்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறது யூடியூபர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் பேலன்ஸ் வந்து பிரைவேட் சேல், அதுக்கப்புறம் ப்ரீ சேல், இதுக்கு எல்லாத்துக்கும் வரும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், ஃபியூ மந்த்ஸ் ஆகும். மக்கள் கொஞ்சம் ஃப்ரீ டோக்கன்ஸ்லாம் ஏர்ன் பண்ணட்டும் அண்ட் விளையாட்டும், கேம்லாம் விளையாட்டும், எல்லாம் செட்டில் டவுன் ஆகி ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் அ பிளான் கைஸ். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் அப்பப்போ டீஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்களே ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க இன்னும் ஒரு ஃபியூ டேஸில். ஐ திங்க் 1 or 2 days தான் இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் வந்து யூ கேன் என்ஜாய். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் என்ன, இதில் ஏதாவது பக்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க. இன்ஸ்டாகிராமில் இதுலேயே ஒன்று போட்டு விடுங்க. I'll give it to the teams and we'll fix it. Okay, and thank you so much guys for all the support. இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அடிக்கடி. நான் உங்கள் எல்லாத்துக்குமே அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் எல்லாம் முடிஞ்சிச்சு. And finally we are getting there. So big day in the week. All right, we'll catch up again in another video guys, and thank you so much and cheers.